சிந்திங்க சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். தினசரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் சிந்திங்க ஆப்பை உடனடியாக டவுன்லோட் செய்யுங்கள். சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் மாத்திரை மருந்துகளை நாம் சாப்பிட வேண்டிய சரியான திசை எது, சரியான முறை எது, இதை தான் நாம் பார்க்க போகிறோம். மாத்திரை மருந்துகள் நாம் எப்போ சாப்பிடுவோம்? நம்மளுடைய உடல் நலம் சரியில்லாத பொழுது நாம் சாப்பிடுவோம். நம்மளுடைய உடல் நலம் ஏன் சரியில்லாமல் பொழுது நாம் சரியான முறையில் ஆகாரம் எடுத்துக்காதது, சரியான திசையில் அமர்ந்து சாப்பிடாதது, இதெல்லாமும் ஒரு காரணம். இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பழங்காலத்துலலாம் அதற்கான ஒரு முறை இருந்தது. சாப்பிடும்பொழுது எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, கிழக்கு நோக்கி உட்காந்து சாப்பிடுவாங்க. குழந்தைகள் உட்காந்து சாப்பிடுவாங்க, ஃபஸ்ட்டு பெரியவங்க பரிமாறுவாங்க, அதற்கு பிறகு ஆண்கள் உட்காந்து சாப்பிட்றது. இந்த மாதிரி நிறைய முறைகள் இந்த சாப்பிடும்பொழுது இருந்தது. அதுவும் இல்லாமல் கீழே உட்காந்து படியே உட்காந்து சப்பலாங்கால் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி உட்காந்து சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒரு காலகட்டம். ஆனால் இப்போது அதெல்லாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு நாம் அதெல்லாம் பின்பற்றினால் கண்டிப்பாக நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படின்றது மேம்படும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இப்போ டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம், அதுவே நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்லாம். சரி, இப்போது இருக்கிற நிறைய பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா மூட்டு வலி. ஸோ நம்மளால் கீழே உட்காந்து சாப்பிட முடியாது. இப்போ டைனிங் டேபிளில் உட்காரோம் அப்படின்னாலும் அந்த டைனிங் டேபிளில் உட்காரதையும் கொஞ்சம் சரியான திசை, அதாவது கிழக்கு நோக்கி உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னும்போது அது நம்மளுடைய உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்லது. இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய உடல் நலம் அப்படின்றது மேம்படும். இதையெல்லாம் மீறி நாம் இப்போது ஆகாரம் சாப்பிட்றோமோ இல்லையோ கண்டிப்பாக மாத்திரை மருந்துகள் சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இந்த மாத்திரை மருந்துகள் நம்ம ஆயுள் முழுக்க சாப்பிடணுமா அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும். கண்டிப்பாக நாம் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து மாத்திரையை சாப்பிட வேண்டிய நிலைமையே வராதுங்க. எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் மாத்திரை மருந்துகளை சரியான திசையில் நாம் சாப்பிடும்பொழுது நமக்கு வியாதிகள் குறையும். கண்டிப்பாக நாம் அந்த திசையை ஃபாலோ பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய மாத்திரை மருந்துகளின் அளவுகள் நமக்கு குறையும். ஏன்னா வியாதிகள் குறைஞ்சிடுது இல்லைங்களா? அதனால் கண்டிப்பாக மாத்திரை மருந்துகள் சாப்பிட்ற காலகட்டம் அப்படின்றது குறையும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நாம் மாத்திரை மருந்தை சாப்பிட்ணும் அப்படின்னா அதற்கான சரியான திசை இருக்குது, அதற்கான பகவான் இருக்கார். யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆயுர்வேதத்தை கொண்டு வந்த ஸ்ரீ தன்வந்திரி பகவான். இவரை மனசில் நினச்சிக்கிட்டு நாம் மாத்திரை மருந்துகளை சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய உடல் வியாதிகள் குறையும். சரி, இப்போது இந்த ஸ்ரீ தன்வந்திரி பகவானை மனசில் நினச்சிக்கிறோம். எந்த திசையை நோக்கி நம்ம மாத்திரை சாப்பிட்றது? இது ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது நாம் பகல் பொழுதில் மாத்திரை மருந்துகள் சாப்பிட்றோம் அப்படின்னா சூரிய பகவானை நோக்கி கிழக்கு திசையில் நின்று, அதாவது கிழக்கு திசையை பார்த்து நாம் மாத்திரை மருந்துகளை சாப்பிட்லாம். அதே போல் மாலை நேரத்தில் மாத்திரை மருந்துகள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் சூரிய பகவான் மேற்கில் அஸ்தமனமாவார். அப்போது மேற்கு திசையை நோக்கி நின்று நாம் அந்த மாத்திரை மருந்துகளை சாப்பிடணும். அதாவது பகல் பொழுது அப்படின்னா கிழக்கு திசை, மாலை நேரம் அப்படின்னா மேற்கு திசையில் நின்று சாப்பிடணும். அந்த மாத்திரை மருந்துகளை கூட எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் விதிமுறைகள் இருக்குது. அதாவது மாத்திரை அப்படியே எடுத்தோம், அப்படியே போட்டோம், தண்ணி குடித்தோம் அப்படின்னு இல்லாமல் மொத்தமாக அந்த மாத்திரைகளை எடுத்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தங்களுடைய இடது கையில் மாத்திரையை வச்சுடுங்க. அந்த மாத்திரையை இடது கையில் வச்சுட்ட பிறகு அதை வாயில் போட்டு அதற்கு பிறகு தண்ணி விட்டு முழுங்கணும் அப்படின்றது தான் நியதி. இந்த மாதிரி நீங்கள் பகல் பொழுதாக இருந்தால் கிழக்கு பக்கம் நின்று இடது கையில் மாத்திரை வச்சு போட்டுட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. மாலை நேரத்தில் இருந்தால் மேற்கு திசை நோக்கி நின்று அதே போல் இடது கையில் மாத்திரையை வச்சுட்டு ஸ்ரீ தன்வந்திரி பகவானை மனசில் நினச்சிக்கிட்டு மாத்திரையை விழுங்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய நோய்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பெரியவங்க மட்டும் கிடையாது, சின்ன குழந்தைகளுக்கும் பொருந்தும். அதனால் யாராக இருந்தாலும் இந்த முறையை ஃபாலோ பண்ணி உங்களுடைய மாத்திரை மருந்துகளை சாப்பிடும்போது கண்டிப்பாக நோய்கள் குறையும். சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.